நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நான் பொதுவாவே ஆஸ்ட்ராலஜி பேசும்போது எல்லாரும் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்லிதான் பழக்கம். இன்னைக்கு சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்றேன். இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்திய வேத ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த அற்புதமான ஒரு சாஸ்திரம் பாத்தீங்கன்னா, மிகவும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரம் தான். அதாவது வானவெளியிலிருந்து தான் நமக்கு ஜோதிடமே வந்தது. ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா, நெறைய பரிகாரங்கள், அருள்வாக்கு சொல்ற மாரி சில விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆயிருச்சு. இப்ப எப்படி உரைநடை டெக்ஸ்ட் புக்லேருந்து கோனார் நோட்ஸ் எடுக்கிறப்போ சில மசாலா ஆட் ஆயிருது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி போயிருது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டியோட மிகைப்படுத்தாமல் துல்லியமாக ஒரு ஒரு கிரகமும் இந்தந்த டிகிரியில ராசிக்கு இருக்கும் பொழுது எது மாற ஒரு கர்ம பலன் நமக்கு கொடுக்குங்கிறத அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிஃபிக்காக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்றாங்க. ஓகே சார். அப்ப எனக்காக இன்னைக்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் நம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருங்க சார். கண்டிப்பா கொடுக்கலாங்க சார். எதற்கு மஞ்சள் யாருக்கும் மஞ்சள்னு சொன்னாலே நம்ம மேஷ ராசி நேயர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா, வீரம், விவேகம், தானுங்கிற உணர்வை உள்ள ஒரு மேஷராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்களுக்கே அதிபதியாக வருவது செவ்வாய். ஸோ அந்த தைரியம், வீரியம் உள்ள மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு 6 மாதம், அதாவது ஜூன், ஜூலை 2026 டிசம்பர் 2026 வரைக்கும், த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. அது பாருங்க, இப்போ குரு ஜூன் 2 குரு பயிற்சி ஆயிட்டார். ஸோ குரு பயிற்சி ஆனது மேஷராசிக்கு எது மாதிரி ஒரு பலன் கொடுக்குது அப்படின்னா, 4ஆம் இடத்துல உச்சம் அடைந்து 10ஆம் இடம் சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், 12ஆம் வீட்டை பார்க்கிறார், 8ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ இது ஒரு ஆக்சுவலாக அற்புதமான ஒரு பயிற்சி தான். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சம் அடைகிறார் கடகத்துல. அது ஒரு கேந்திரத்துல உச்சம் அடைகிறது ஒரு ராசிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சரி, என்ன மாற்றம் நாம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை தொழில் விஷயத்துல கண்டிப்பா ஒரு வருஷமா நம்ம பொறுத்துட்டு ஒரு இடத்துல பொறுத்துட்டு இருந்து மாற முடியாத ஒரு விஷயத்துல இருக்கிறப்போ ஒரு டக்குன்னு ஒரு தைரியமா நம்ம ஒரு ஜம்ப் அடிச்சிருவோம். கண்டிப்பா ஜூன் ஜூலை வாக்கில் பார்த்தீங்கன்னா, போதும் இதுக்கு மேல நம்ம சேஃப்டியை பார்க்க வேண்டாம், குரோத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை முன்னாடி போயிடுவாங்க. அதுல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் கடைசியா ஜெயிச்சிருவாங்க. இதுல பாருங்க, செப்டம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி நடக்குது. ஸோ ராகு கேது பயிற்சி நடக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னுமே வாழ்க்கையில இன்னும் அந்த ஒரு ஜம்ப் அடிச்சாங்க இல்லையா, அதுக்குள்ள ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழியோ போராட்டங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு இது அக்டோபர்ல இருந்து வந்துடும். இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு முயற்சி எடுத்து ஒரு மாற்றத்துக்கு நோக்கி போகும் பொழுது, எப்பவுமே ஒரு மாற்றம் எதோட வருது, நமக்கு ஒரு போராட்டங்களும் சேலஞ்சஸும் கொடுக்கும். ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும் பொழுது உடனே நமக்கு செட் ஆகாது. அதில் போய் நம்ம கால் ஊனி ஜெயிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த ராகு கேது பயிற்சி ராகு 10ஆம் இடத்துக்கும் கேது 4ஆம் இடத்துக்கும் வரும் பொழுது, எகெயின் அந்த ஒரு தொழில் மாற்றமா இருந்தாலும் சரி, வேலை மாற்றமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க மாறினீங்களோ அந்த விஷயத்துல சில ஹேர்டில்ஸ், போராட்டங்களை நீங்க பார்ப்பீங்க. அதை எப்படி எதிர்கொள்றது, சில இடத்துல லாங் ஹவர்ஸா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கையில இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. நம்ம கையில என்னென்ன கண்ட்ரோலபிள்ஸ் இல்லையோ அந்த விஷயத்தெல்லாம் எப்படா பண்றது அப்படிங்கிறது மண்டையை உடைச்சிட்டு சிலதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பயிற்சி மேஷராசிக்கு என்ன கொடுக்குதுன்னா, கண்டிப்பா இதுவரை அவங்க பொறுமையா இருந்து எந்த விதத்திலையும் குரோத் பார்க்காமல் ஒரு 2-3 வருஷமாவே ஸ்டாக்னண்டா தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 6 மாசமா தான் இது வருதுங்க. என்னதான் உங்களுக்கு தொழில் எப்பவுமே மேஷராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு growth கொடுத்துரும் நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த ஃபேமிலி இஷ்யூ வந்தாலும் எந்த மேஷராசி எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு, ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப் கிட்ட, ஒய்ஃப் பண்ணா ஹஸ்பண்ட் கிட்டன்னு சொல்லுவாங்க. சோ இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல இந்த சேஞ்சஸ் ஏதாவது மாறும்? கண்டிப்பா. இப்ப பாருங்க, வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா மாற்றம் வரும் பொழுது கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபஷனலுக்கு போகுது. ஆனா 7ஆம் இடத்தக்கூடிய அந்த மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், திருமண ஸ்தானத்துல கொஞ்சம் நீங்க சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கதான் செய்கிறது. அந்த இம்மீடியட்டா ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் குறைவு தான். பட் இருந்தாலும் இப்ப இருக்கிறதோட பேடா மோசமா போகாமல் ஏதோ ஒரு மெயின்டைன் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு திருமணம் நடக்கிறது, ஒரு காதல்ல போயிட்டு இருக்கு 2 வருஷமா இருக்கு டக்குன்னு நடக்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வருவது ஒரு நல்ல விஷயம்தான். சுகஸ்தானத்துக்கே குரு வரும் பொழுது வாழ்க்கையில கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா,
நமக்கு வந்து சரியான வேலை அமையல, இந்த நேரத்தில் போய் எப்படி வீட்டில் பேசி நம்ம பர்மிஷன் வாங்குறது எப்படிங்கிற மாதிரிலாம் போவோம். இப்போ அந்த மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தைரியம் வரும். இப்போ வந்து போய் கேட்கறது, புதுசாக ஃபேமிலி அமைச்சுக்கிறது, அது மாதிரி விஷயங்கள், காதல் கை கூடுறது, காதல் கல்யாணம் செய்யறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் வரும். பட் இருந்தாலும் இப்போ இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் தான். பட் ஸ்டில் அது வந்து முதல் இருந்ததோட போராட்டங்கள் இல்லாமல் அப்படியே அந்த குடும்ப வாழ்க்கையை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. இவ்வளவு நாள் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கேன், அமௌண்ட் இருக்கு, நான் இப்போ வந்து புதிய தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, இல்ல ஒரு வீட்லயோ இல்ல சுபகாரியங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா இது சரியான நேரமா இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மூவபிள் அண்ட் இமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அசையும் அசையா சொத்து தான் அந்த 4ஆம் இடத்தை குறிக்குது. அதுல ஒரு உச்சகுரு என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய சுபகிரகம் வரும் பொழுது ஒரு கடன் வாங்கியாச்சும் ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு சுப விரயம் பண்ணி இருக்கிற அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து ஒரு டாப் அப் லோன் போய் நகை கடன் வச்சு அதை பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டியை அப்கிரேட் பண்றது, ஒரு சாதாரண ஒரு பழைய செடான் ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா அதை வித்துட்டு ஒரு எஸ்யூவி வாங்குறது, இது மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு உத்வேகமா போதும் இனிமேல் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா நம்ம வாழுவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தை குரு பார்க்கிறார். ஸோ அப்படிங்கிற அதுக்கு தகுந்த மாதிரி லோனு கடனும் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் ஃப்ளோவும் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸு, வண்டி வாகனம், இடம், வீடு, தாயார், இது மாதிரி விஷயத்துல வந்து ஒரு புதுப்பிக்கிறது, அப்கிரேட் பண்ணிக்கிறது, வசதிப்படுத்திக்கிறது, தாயாரோட உடல் நலத்துல வந்து ஒரு நல்ல பெனிஃபிட், நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவது, அது மாதிரி விஷயங்களுக்காக நம்ம ஒரு சுப விரயம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கு. 50 வயசு மேஷமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு பலன்கள் இருக்காங்க? கண்டிப்பா. இப்ப பாருங்க, சில பேர் வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு நினைப்பாங்க, அல்லது கடந்த 2 டெக்கேடா 20 வருஷமாவே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், எப்போவோ நம்ம ஓன் செல்ஃப் எம்ப்ளாய்டா ஒரு பிசினஸ்ல உட்காரலாம். ஏன்னா வேலை வந்து ஒரு 50 வயசுக்கு மேல வந்து செய்யறது, உடல் ஒத்துழைக்கிறது கஷ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் உலகத்துல இந்த எம்ப்ளாய்மெண்ட் விஷயமே மாறுது. ஏன்னா மிட் லைஃப் கிரைசிஸ்ங்கிறது நிறைய பேத்துக்கு வருது. என்ன வருது, அவங்க வந்து ப்ரொமோஷன் ஆகி ஒரு நல்ல பேக்கேஜ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வர்த்தக உலகம் எப்படி இருக்கு, எப்படி வந்து காஸ்ட் கட் டவுன் பண்ணி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கு, கவர்மெண்ட் கம்பெனிஸ் உள்பட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து பழைய மாதிரி இந்த ஜாப் விட்டோம்னா இதே சேலரி நமக்கு வெளியில கிடைக்குமா? ஏன்னா நம்மளோட காம்படிஷனுக்கு நிறைய ஜூனியர்ஸ் வந்துட்டாங்க, அவங்க இதேயோட கம்மியான சம்பளத்துக்கு இதே வேலையை செய்யறதுக்கு இன்னுமே அதிகமாக உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து 30 வயசு இல்லை, 40 வயசு இல்லை, 50 வயசு ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்மளுடைய டேர்ம்ஸ்ல எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஏதோ ஒன்று கற்றுருப்பாங்களே 20 வருஷமா வேலையில். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி ஏதோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா நம்மளோட ஓன் கையிலேயே ஒரு வித்தையை வச்சுக்கிட்டு நாமளே ஒன்று ஓனா பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஓன் ஃப்ரீடத்தோட வாழலாம், நமக்கு நாமளே பாஸா இருக்கலாங்கிற மாதிரி ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு வருது. அவங்களுக்குலாம் அற்புதமான ஒரு டைம். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 10ங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறப்போ, சார் போதும் சார், என்னோட ஓன் டேர்ம்ஸ்லேயே நான் நின்றுக்கிறேன், நீங்கள் ஒன்று எனக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு ஆல்ரெடி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில் அமைக்கிறது, கொஞ்சம் போய் இண்டிபெண்ட்டாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 20 வருஷமா அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை வைத்து ஏதோ ஒரு டீசெண்டாக நாமளே வாழ்ந்துக்கலாம். ப்ராஃபிட் வர்றதெல்லாம் முன்ன பொண்ண இருந்தாலும், இன்கம் முன்ன பொண்ண இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு சொகுசாக வாழலாம். போதும், நமக்கு வந்து ப்ரையாரிட்டிஸ் மாறிடுச்சு, நம்ம குழந்தைங்கள பார்க்கணும், அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வருது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஒரு குரு 4ஆம் இடத்துல வரும் பொழுது நம்பவே ஒரு உத்வேகம், நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு பயங்கரமான ஒரு விஷயம் கொடுக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இருக்கிற கேபிட்டல், நீங்க இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அத்தனையும் போய் நீங்க பிசினஸ்ல போடக்கூடாது. ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபார்ச்சூன்ஸ், நமக்கு வரக்கூடிய டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா சில வருடங்கள் ஆகலாம். பிரேக் ஈவன் ஆகுறது, கொஞ்சம் அதில் போய் ஸ்டாண்ட் ஆகுறது. நான் சொன்ன மாதிரி 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தொழில் அமைச்சாலும் சரி, அல்லது சின்ன வயசுலேயே இருக்கிறவங்க ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ஓன் பிஸ்னஸ்க்கு போகிறாங்களாலும் சரி, அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போக ட்ரை பண்ணுறாங்களானாலும் அண்டியூ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சரி ஒரு மாறுறோம், அங்கே போய் ஒரு 6 மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் பண்ணுமே ஒழிய, இல்லை அப்படின்ட்டு நம்ம என்ன கையில் வச்சுருக்கிறோமோ ரிஸ்க்கை அப்படியே எடுத்து போனோம்னா, இந்த ராகு கேது பயிற்சிலாம் நடுவால் நடக்கிறதுனால, இந்த செப்டம்பர் அக்டோபரில் நடக்கிறப்போ உங்களுக்கு வந்து குருவோட கேதுவும் 10ஆம் இடத்துக்கு ராகுவும் வரும் பொழுது நீங்க என்ன பிளான் பண்ணி உள்ள இறங்குனீங்களோ அதுல ஒரு வாபிள் வரும். அதுல வந்து ஒரு சில திருத்தங்கள் இருக்கும். நம்ம போட்ட கால்குலேஷன் ஒரு 30% குறையும், மாறும்.
ஏன்னா வேர்ல்டு ரியாலிட்டிஸ் மாறிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப அடடா நம்ம எல்லா பணத்தையும் நம்ம டேபிளில் வச்சுட்டோமே, இனிமேல் நம்ம எங்கே இன்னொரு பிரச்சனை வேணும், இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நம்ம பண்ண டேமேஜை ரெக்டிஃபை பண்ணி மேலே வரணும்னா நமக்கு பஃபரில் இருக்கணும் இல்லைங்களா? அது இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம ரிஸ்க் எடுக்காம ஒரு 20-30% ஆஃப் யுவர் ரிசோர்ஸஸை நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னா, அது கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னா நல்லாவே வாழ்க்கைக்கு அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு அற்புதமான படிநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வர 6 மாதம் இருக்குங்க.